ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 15ஆம் அத்தியாயம். பெரியவா கொடுத்த ஆனந்த அதிர்ச்சி. காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் ஒரு நாள் சாயங்காலம் மாலை பொழுது பெரியவா தரிசனம் தந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு வயதான தம்பதி வந்து நமஸ்காரம் செய்தார்கள். அந்த மாமாவின் பஞ்சகச்சம், மாமியின் மடிசார் இரண்டுமே புது வஸ்திரங்களாக இருந்தன. நமஸ்காரம் செய்துவிட்டு எழுந்த அவர்களை புன்னகையோடு கடாட்சித்தார். என்ன, எல்லாம் நல்லபடி ஆச்சா? பெரியவா ஆசீர்வாதத்தில் எல்லாம் நன்னா நடந்தது. அந்த அம்மா கண்ணில் வழிந்த நீரை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தாள். இங்கேயே அப்படியே உட்கார்ந்துக்கோங்கோ 2 பேரும். கொஞ்சம் தள்ளி அவர்கள் அமர்ந்து கொண்டனர். அதன் பிறகு பெரியவா இவர்களிடம் எதுவும் பேசவில்லை. கூட்டம் இருந்ததால் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் பெரியவாளுடைய கரங்கள் மட்டும் தன்னிச்சையாக ஒரு காரியத்தை கிறுகிறுவென்று பண்ணி கொண்டிருந்தன. தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் கிறுகிறுவென்று அங்குமிங்கும் பறந்து பறந்து மலர்களில் உள்ள மகரந்த தேனை சேகரிக்கும். நம்முடைய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளோ தன்னுடைய கரங்களால் தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் போல பரபரவென்று சுற்றி இருந்த மலர்களை எல்லாம் திரட்டி திரட்டி அழகான மாலைகளாக தொடுத்து கொண்டிருந்தார். வருவோர் போவோரிடம் பேசுவதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் சம்கரனின் கரங்கள் அற்புதமான மாலைகளை தொடுத்து கொண்டிருந்தன. ஆஹா, 2 மாலைகள் தயார். யாருக்கு? இங்க வாங்கோ 2 பேரும். அந்த வயசான தம்பதிகளை அழைத்தார். இந்த 2 மாலையையும் அவா கிட்டே கொடு. சாக்ஷாத் பகவான் கையாலேயே தொடுத்த 2 மாலைகளும் அந்த பாக்கியசாலி தம்பதி கைக்கு போனது. மாலை மாத்திக்கோங்கோ. அருகிலிருந்த குறிப்பிருந்த வேத பண்டிதர்கள் மந்திரங்களை ஓதினார்கள். அந்த அம்மாவோ சர்வேஸ்வரா சர்வேஸ்வரா என்று அரற்றவே ஆரம்பித்து விட்டாள். பெரியவாளுடைய அனுகிரகமே பரமானந்தம். அதிலும் இது எப்பேற்பட்ட ஆனந்த அதிர்ச்சியான அனுகிரகம்! 2 பேருடைய விழிகளும் விழிநீரை கட்டுப்படுத்த முடியாமல் கொட்டி தீர்த்தன. மறுபடியும் அவர்கள் நமஸ்காரம் செய்ததும் குங்கும பிரசாதம் தந்து ஆசீர்வதித்தார் பெரியவா. சுற்றி இருந்தவர்களுக்கு உள்ளே ஒரே குழப்பம். என்ன விஷயம்? யார் இவர்கள்? பெரியவாளே தன் கையால் மாலை கட்டி கொடுத்திருக்கிறாரே! ஆவலை அடக்க முடியாமல் ஒருத்தர் மெதுவாக அந்த அம்மாவிடமே விசாரித்தார். எங்க 2 பேருக்குமே சொந்த ஊர் பெங்களூரு. இன்னைக்கு அவரோட 70வது பிறந்த நாள். எங்க பிள்ளை மெட்ராஸில் இருக்கான். காலையிலே பிள்ளையாத்திலே பீமரதி சாந்தி பண்ணிண்டார். எங்களுக்கு எல்லாமே பெரியவாதான். பிள்ளைட்டே பெரியவாளே எனக்கு இன்னைக்கு தரிசனம் பண்ணணும், ரொம்ப ஆசையா இருக்குடான்னு சொன்னேன். அவனுக்கு நாளைக்கு பெங்களூரில் ஏதோ அவசர வேலை இருக்குன்னுட்டு, அம்மா இன்னைக்கு முடியாதுமா, நிச்சயமா இன்னொரு தரம் பெரியவா தரிசனத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். வேறு என்ன பண்ணுறது? மானசீகமாக பெரியவாளையே நினச்சிட்டு எல்லோருமா 2 காரில் பெங்களூர் கிளம்பினோம். வேலூர் பைபாஸ் ரோடில் அவெல்லாம் வந்துருந்த காரோட ஆக்சிஸ் உடஞ்சி போச்சு. எப்படியும் 2 மணி நேரமாவது ஆகும்னுட்டா. உடனே நான் காஞ்சிபுரம் பக்கத்தில் தானே இருக்கு, அப்பாவும் நானும் இன்னொரு மகிழுந்திலே சென்று பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு வருகிறோம் என்று கூறிவிட்டு உடனேயே கிளம்பி வந்துட்டோம். பெரியவாளோட கிருபையே தாங்க முடியல. எனக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே வேணாம். அந்த அம்மா அடக்க மாட்டாமல் ஆனந்தம் பொங்க அழுதாள். பகவான் தன்னிடம் ஆத்மார்த்தமாக பக்தி பூண்டவர்களை எந்த நிலையிலும் தன்னிடம் அழைத்து கொள்வான். நாம் செய்ய வேண்டியது அவனிடம் படாடோபமில்லாத உண்மையான அன்பு வைப்பது மட்டுமே. 15ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.